12 ஆண்டுகளுக்கு பின் நடந்த குடமுழுக்கு. வானில் வட்டமிட்ட கருட பகவான். வானை பிளந்த ஓம் நமச்சிவாய கோஷம். தென்காசி பாண்டியர்களின் ஆதிக்கங்களில் ஒன்றான வடகரை சொக்கம்பட்டி மன்னர்களின் ஆளுமைக்குட்பட்ட சொக்கம்பட்டி கிராமத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் கருப்பாநதிக்கரை அருகில் அமைந்துள்ள பெரியநாதன் கோயில் என மக்களால் வணங்கப்பெறும் பெரியசாமி ஐயன் கோயிலின் குடமுழுக்கு விழா இன்று 12 ஆண்டுகளுக்குப் பிறகு வேதமந்திரங்கள் முழங்க பக்தர்கள் முன்னிலையில் சிறப்பாக நடந்தேறியது. இக்கோயிலின் அமைவிடம் மிகவும் ரம்மியமான எழில் கொஞ்சும் பிரதேசத்தில் அமைந்துள்ளது. கோயிலின் படிக்கட்டுகளை தினந்தோறும் ஆற்று நீரானது அலையடித்து கழுவிக் கொண்டிருக்க நாமும் இறங்கி கருப்பாநதியாகிய இந்த தெளிவான நீரோட்டத்தில் நடந்துதான் நாம் ஆலயத்திற்குள் நுழைய முடியும். நுழைவாயிலில் சாஸ்தா நம்மை வரவேற்கிறார். 2 பெரிய குதிரை சிலைகளின் மீது பெரிய சுவாமி ஐயன் அருகில் பூரண புஷ்கலையுடன் கம்பீரமாக அருள் கொஞ்சும் முகத்துடன் காட்சியளிக்கிறார். அதைக் கடந்து ஊட்செல்கையில் நேர்த்தியான கற்கோயில் தென்படுகிறது. கட்டிட அமைப்புகள் பிற்கால பாண்டியர் காலத்தவை என்பதை பறைசாற்றுகின்றன. பெரிய கருவறை மற்றும் முன் மண்டபம் கொண்டு அதற்கு முன்பாக சிறு மண்டபத்துடன் அழகாக காட்சியளிக்கிறது ஆலயம். 3 லிங்கங்கள் கருவறையில் காட்சியளிக்கின்றன. நடுவில் உள்ளதுதான் கருஞ்சிவலிங்கம் என்று சொல்லப்படுகின்ற பெரிய சுவாமி ஐயனாவார். இடமும் வலமும் முறையே பூரண புஷ்கலா தேவியர் லிங்க வடிவில் காட்சி தருகின்றனர். இந்த கோவிலில் 3 கல்வெட்டுகள் இருக்கின்றன. ஒன்று செம்புலி சின்னநாஞ்சாத் தேவர் காலத்தியது. இக்கல்வெட்டு இக்கோயிலின் முன் மண்டபத்தின் உட்புறத்தில் அமைந்துள்ள மேற்கூரையில் பொறிக்கப்பட்டுள்ளது. மற்றொன்று அதே மண்டபத்தில் கீழே படுக்க வைக்கப்பட்ட நிலையில் உடைந்து காணப்படுகின்றது. மற்றொன்று அதே மண்டபத்தில் கோயிலின் பிரதான வாசலின் வலது ஓரத்தில் நின்ற நிலையில் நிறுத்தப்பட்டுள்ளது. இக்கல்வெட்டுகளில் உள்ள முத்துசுவாமி எனும் தொடரை நோக்கும்போது நமக்கு பாண்டியனின் ஞாபகம் வராமலிருக்காது. அதற்கேற்ற வண்ணமாக குற்றாலத்தில் வடகரையாதிக்கபதியார்கள் முத்து பூநூல் முத்தாரமு முத்து கடகமணிந்த கோலங்களில் காட்சியளிப்பது போன்றே இங்கும் அவர்கள் வம்சத்து செம்புலிவேள் முத்துசுவாமி சின்னநஞ்சாத் தேவர் ஆலயத்தின் முன் மண்டபத்தின் இடதுபக்கத் தூணொன்றில் முத்து பூநூல் மற்றும் அதே இதர அணிகளுடன் கரம் கூப்பி வணங்கின காட்சியில் தோற்றமளிக்கிறார். இக்கோயிலின் கல்வெட்டானது அக்கோயிலுக்கு சின்னநஞ்சாத் தேவர் அவர்கள் கும்பாபிஷேகம் செய்து திருப்பணி செய்ததை குறிப்பிடுகிறது. சொக்கம்பட்டி அரசர்களின் பள்ளிப்படையாகவே இந்த ஆலயம் விளங்கியிருக்க கூடும் என்று கருத தோன்றுகிறது. இக்கல்வெட்டின் காலம் அக்கல்வெட்டின் கூற்றுப்படி கொல்லம் ஆண்டு 926 ஆகும். அதன்படி அதன் ஆங்கில ஆண்டு 1751 என்பது நமக்கு தெரிய வருகிறது. இக்கல்வெட்டில் உள்ள பிறச் சொற்கள் மூலம் பொதிகை மலைக்கு உரியவன் முத்துக்குரியவன் தென்னாடுடையவன் என வழங்கிய பாண்டியர் சந்ததியினர் வடகரைக்கு வேங்கனாகிய சொக்கம்பட்டி அரசர்களே என்பது நிரூபணமாகியுள்ளது. அதோடு பராக்கிரம பாண்டிய மன்னனின் வழித்தோன்றல்களே இந்த வடகரை சொக்கம்பட்டி சமஸ்தான வாரிசுகள் என்பது தெரிய வருகிறது. இந்த கோவிலில் இன்றளவும் சொக்கம்பட்டி ஊர் சார்பாக மக்கள் திருக்கோவிலுக்கு தங்களால் முடிந்த பணிகளை செய்து வருகின்றனர். வடகரை ஆதிக்கம் பராக்கிரம பாண்டியன் வம்சாவளியிலிருந்து பிரித்து கொடுக்கப்பட்ட செங்கோட்டை சொக்கம்பட்டி சமஸ்தானம் இந்த வழியாக வந்தவங்க தான் பெரியசாமி தேவர் ராஜராஜஸ்ரீ அம்மா. அவங்க இங்கே வந்து பிரித்து ஆளுமையாக ஆழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் அவங்களுடைய கனவில் சிவன் தோன்றி எனக்கு வந்து சிவன் ஆலயம் நீ கட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற வேண்டுதல் இருந்ததாக அறியப்பட்டு அவங்க சிவ ஆலயம் கட்டுவதற்கான முன் முயற்சிகளை அதிகம் செஞ்சுருந்துருக்காங்க அந்த காலகட்டத்தில். ஆனால் நாளடைவில் அவங்க உடல்நிலை சரியில்லாமல் அவங்க இறந்துடுறாங்க.
அதுக்கப்புறம் சின்னலஞ்சு தேவர் அப்படிங்கிறவங்க வம்சாவளியில் வந்தவர் தான் இந்த கோயிலை கட்டியிருக்கிறாரு. இந்த கோயிலோட மெயின் சிறப்பு என்னன்னு கேட்டால், தமிழகத்தில் இல்லாத ஒரு சிறப்பு. சிவனோட கர்வறைக்குள்ள முன்னாடி கர்வறையினுடைய என்ட்ரன்ஸில் இந்த கோயிலை கட்டின பெரியசாமி தேவருக்கும் ராஜராஜேஸ்வரி அம்மனும் சேர்ந்து அதை பூஜிக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். இதில் கல்வெட்டுகள் இருக்குது, அதுக்கான மண்டபமும் தனியாக இருக்குது. இந்த சமஸ்தானம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் இவங்க கனவுல தோன்றின விதமாகவும் சித்தீகரிக்கப்பட்டிருக்குது. அருமையான முறையில் சிற்பங்கள் இருக்குது. கடந்த சில வருடங்களாகவே தமிழ்நாட்டில் உள்ள பல கோவில்களைப் போலவே இந்த கோவிலிலும் திருப்பணி என்ற பெயரால் நம் முன்னோர்களின் வரலாறும் கோவில்களின் பாரம்பரியமும் அழிக்கப்பட்டு வருகிறது என கூறுகின்றனர் சொக்கம்பட்டி ஊர் பொதுமக்கள். அது நாடையோட சிதைக்கப்பட்டது, அழிக்கப்பட்டதுங்கிறது உண்மை. அதுக்கான ஆதாரங்களும் தக்கபூர்வமாக நம்ம எடுத்துக்கலாம், வந்தால் பார்க்கலாம். கோயிலினுடைய மொத்த சொக்கம்பட்டி சமஸ்தானத்துடைய பூஜையை கோயில் நிர்வாகத்து மொத்தமே இவங்ககிட்ட இருந்துச்சு. நாளடைவில் கட்டளைதாரர்கள்ன்ற பிற கிராமத்திலிருந்து அவங்களுக்கு தேவையான சிறு கோயில்களா அதே இதில் வந்த சாமியோட அவதாரங்களை பால்வண்ணநாதராக இருக்கட்டும், இன்னைக்கு எந்த கருப்பசாமியாக இருக்கட்டும், சிவனோட அவதாரங்களை சின்ன சின்ன உருவ சிலைகளை வச்சு வழிபடுதாங்க. இதில் எந்த விதமான ஜாதி மதமோ ஜாதிகள் இல்லாமல் எல்லாரும் ஒன்று கூடி கொண்டாடக்கூடிய ஒரே கோயில் இந்த பெரியசாமி ஐயனார் கோயில் தான். இங்கே சிவ பூஜைகள் சிவராத்திரி அன்னைக்கு மட்டும் நடக்கக்கூடிய பூஜைகள் எல்லாருக்கும் பொதுப்படையாக நடந்தாலும் மன்னருக்கு உட்பட்ட கோயில்னால மன்னருக்கென்று மறுநாள் சிறப்பாக மேடை மேலே மண்டபத்துக்கு நேர் எதிர சங்கிலி பூத்தார் முன்னாடி வச்சு முதல் கடாய் வெட்டக்கூடிய வழக்கத்தை இவங்க 1500 ஆண்டுகளாக கொண்டுட்டு வர்றாங்க. இதுதான் இந்த கோயிலோட சிறப்பு. கோவிலை கட்டியது பராக்கிரம பாண்டிய மன்னன் வழி வந்த வடகரை சொக்கம்பட்டி சமஸ்தானமாக இருந்தாலும் இந்த கோவிலில் சில உரிமைகள் மற்ற ஊரைச் சேர்ந்த மறவர்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளன. எனக்கு ஊர் பார்த்தீங்கன்னா வெள்ளாளங்குளம். வெள்ளாளங்குளம் தாண்டவம் வைரா அப்படின்றது எங்களோட இதில் 5 கிராமங்கள் சேருது. வெள்ளாளங்குளம், சக்கரைக்குளம், ஊத்தான்குளம், ஆண்டார்குளம், உச்சுவத்தை, இந்த 5 கிராமத்தை சேர்ந்த பங்காளிங்க எல்லாரும் சேர்ந்து நான் இங்கே சாமி கும்பிட்டுருக்கோம். இது இப்போ நடக்கிற விஷயம் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இது நான் எப்போ ஆரம்பித்தோம் அப்படின்னா, வடகர ஜமீனு சொக்கம்பட்டி ராஜா மகாராஜா அவர்கள் எங்களுக்கு கட்டளை கொடுத்துருக்காங்க. கட்டளையாக கொடுத்து அதை கிட்டத்தட்ட 1500 வருஷமாக எங்களுக்கு 2ஆம் கட பாத்தியமோ கருப்பனுக்கு கண் திறக்கிறது நாங்கள் தான். சிவராத்திரி அன்னைக்கு நைட்டு கருப்பனுக்கு கண் திறந்து வேட்டைக்கு போகிறதும் நாங்கள் தான். கருப்பசாமி வேட்டைக்கு போகிறது இதை பண்ணுறோம். பூஜை பார்த்திங்கன்னா சிவராத்திரி அன்னைக்கு 4ஆம் கால பூஜை எங்களுக்கு கட்டளையாக கொடுத்துருக்காரு மன்னர், சொக்கம்பட்டி மன்னர் கொடுத்துருக்காரு. அதை நாங்கள் வழியாக செஞ்சுட்டு வரோம். இதுக்கான பட்டயங்கள் கூட எங்ககிட்ட இருக்குது. பட்டயங்கள் ரெக்கார்டு எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. கிடா வெட்டக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா சொக்கம்பட்டியை சேர்ந்த நம்ம சமூகத்தை சேர்ந்தவங்க தான், தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் நமக்கு கிடா வெட்டக்கூடியவங்களும் மன்னர் வகைரா. நான் இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கருப்பசாமி பிரதானமாக வழிபடுறோம். மூலவரில் இருக்க அந்த 5 சாமிகளையும் நம்ம வழிபடுறோம். இந்த கோவிலின் மற்றும் ஒரு சிறப்பாக ஐவர் ராசாக்களுக்கென தனி சன்னிதானம் அமைந்துள்ளது. அந்த ஐவர் ராசாக்களுக்கும் தொன்று தொட்டு வழிபாடுகள் நடந்து வருகின்றன. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஐயராசா சிவன் அணைந்த பெருமாள், இது நம்ம மாடத்தி வீரபத்ரன், அங்கே ஒரு சிவனந்த பீடம் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதையும் நாங்கள் வழிபடுறோம். அது இல்லாமல் பூதத்தார், அதாவது நம்ம சொக்கம்பட்டியை சேர்ந்த அவங்க வழிபடுறது சங்கிலி பூதத்தார், நாங்கள் வழிபடுறது பூதத்தார் வழிபடுறோம். இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளது இருக்கும். அதை தாண்டி மாடத்தி, அதெல்லாம் கீழே கள்ளமாடத்தி, வேடத்தி, அப்புறம் பார்த்தீங்கன்னா காட்டு கருப்பசாமின்னு ஒருத்தர் இருக்கார், அவரையும் சேர்த்து நாங்கள் வழிபடுறோம். இப்போ நீங்கள் அதாவது உங்களோட ஃபேமிலி நீங்களே இப்போ எத்தனை வருஷம்? எனக்கு தெரிஞ்சு கேட்குறீங்களா? எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன குழந்தையிலேருந்து இங்கே வந்துட்டுருக்கோம். அதாவது மாடு வண்டி மாடு கட்டி நாங்கள் காலையில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர்லேருந்து கிளம்புனா எங்களுக்கு 40 கிலோமீட்டர் இந்த ஊர், ஓகேங்களா? எங்கள் ஊர்லேருந்து நாங்கள் கிளம்புனோன்னு வச்சுக்கோங்களேன், காலையில் 8 மணிக்கு வண்டி கட்டணும்னா கடையனூரில் சாப்பிடுவோம். ஒரு 3 மணி ஆயிரம் நாங்கள் வரதுக்கு. 3 மணி கடையில் சாப்பிட்டுட்டு கிடா வெட்டு சாமான்லாம் வாங்கிட்டு இங்கே சேர 6 மணி ஆகும். எனக்கு தெரிஞ்சு எனக்கு கிட்டத்தட்ட 36 வயசு ஆகுது. 5 வயசுலேருந்து எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து இதை பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி எங்கள் முன்னோர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இந்த பெரிய சாமிநாதன் கோவில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை கோவில்களிலும் உள்ள கல்வெட்டுகளிலும் பாண்டியர்கள் என்றால் மறவர்கள் என்றே குறிக்கப்பட்டுள்ளது. ஆனால் ஒரு சில மூடர் கூட்டம் எந்தவித கல்வெட்டு ஆதாரங்களும் செப்பேட்டு தரவுகளும் இல்லாமல்
யாருடைய அடையாளத்தை திருடி சொந்தமாக்கிக் கொள்ளலாம் என தெரிந்து கொண்டிருக்கின்றனர். ஆனால் இந்த மறவர் சமுதாயமோ ஒரே ஊருக்குள் பல பிரிவாகவும், அரசியலுக்காக நேர் எதிரேவும், சுயநலத்திற்காக பணப்பேய்களாகவும் சுற்றி கொண்டிருக்கிறோம். இந்த செயல்களையெல்லாம் நமது முன்னோர்களின் ஆன்மா எவ்வாறு மன்னிக்கப் போகிறது? மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் சந்திப்போம் மக்களே.